Urshika Rama High Secondary School, Tirunelveli. Now I'm going to present innovative idea of cultivating the art of questioning in students and its impact in learning English. So what is the proposal? What's the need of the proposal? எதுக்காக இந்த ப்ரொபோசலை நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, because as a career guidance teacher நான் வந்து நிறைய flaws வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தேன். Because while they are making out to higher studies, they are facing so much of difficulties in learning English as well as understanding English. So அந்த டைம்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னா, they are not willing to participate in TNPSC exams as well as group 1, group 2, group 3 exams அவங்களால participate பண்ண முடியல. ஸோ அந்த லேகிங் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சது nearly 2-3 years back. ஸோ ஆஃப்டர் தட் SAS given opportunities for us and இதை பத்தி ஏதாவது இன்னோவேட்டிவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு he has given me so much of ideas. அந்த டைம்ல நான் வந்து என்ன பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, குரூப்ல that is while we are conducting club activities as well as quiz discussions, they are not at all willing to participate in anything. எதையுமே என்ன செய்ய மாட்டாங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இங்கிலீஷ் கிளாஸ் ரூம்ஸ் எப்படி இருக்கும் நம்மளுக்கே தெரியும் இல்லையா, ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. In that purpose, what is the thing we need to rectify? என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் அதை பத்தி திங்க் பண்ண ஆரம்பிச்சு. பிளஸ் இதேதான் சார்ட்டையும் கொஞ்சம் கைடன்ஸ் கேட்டேன். அப்போ they have given me some ideas. என்னென்ன ஐடியாஸ் கொடுத்தாங்க, எதனால இதெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத இந்த பிரசன்டேஷன்ல இருக்கு. ஸோ ஆஸ் அ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களால கொஸ்டினை வந்து ப்ராப்பரா கேட்க முடியல, பிளஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அங்கே ஒரு லேக்கிங் இருக்கதான் செய்யும். பிகாஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தாலுமே அவங்க வந்து இங்கிலீஷ் கிளாஸ் ரூம்ஸ்ல என்ன செய்ய மாட்டாங்கன்னா ரொம்ப பாசிவா என்ன செய்வாங்கன்னா ஆக்டிவா இருக்காது, பாசிவா தான் அவங்க லேர்னிங் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு I have started this topic, that is cultivating the art of questioning skill and how to show their impact in learning English. So அதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதேதான் சார்ட்டையும் நான் கொஞ்சம் கேட்டேன். அவங்க சொல்றதுன்னா you can use Bloom's taxonomy because BA நம்ம படிச்சுட்டு இல்லையா, அதுல வந்து நிறைய ஒர்க் ஃபார்ம்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. அந்த ஒர்க் ஃபார்ம்ஸ் வச்சு நீங்க கொஞ்சம் ட்ரெயின் அப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு he has given me some ideas. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கிளப் ஆக்டிவிட்டி பீரியட்ல பிள்ளைங்க வந்து யாருமே முன்னாடியே வர மாட்டாங்க. எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா நேம் கொடுங்க அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ் கிளப் தான் they are not showing any interest, அப்படியே பாசிவாவே உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம ட்ரெயின் அப் பண்ணணும், அதுக்காக கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா கிளாஸ் ரூம்ல உள்ள அப்பியரன்ஸை கொஞ்சம் மாற்றணும். அப்போ அந்த டைம்ல என்ன பண்ணணும், கொஸ்டின் கேட்க வைக்கலாம். கொஸ்டின் எப்படி கேட்க வைக்கலாம், தமிழ்ல அவங்க வந்து என்ன செய்வாங்க, they can easily ask questions. பட் இங்கிலீஷ்ல அவங்க கொஸ்டின் கேட்க வைக்கிறதுங்கிறது ஒரு டிஃபிகல்ட் டாஸ்கா இருந்துச்சு. ஸோ ஃபார் தட் ஐ ஹவ் யூஸ்ட் பேசிக்கல் ஒர்க் ஃபார்ம்ஸ் எடுத்தேன். சரிங்களா, தட் இஸ் மோடல் ஆக்சிலரிஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்ஆர் கொஸ்டின்ஸ் வை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஷேல், மே இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். யூஸ்வலாவே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஷால் ஐ கம் இன், மே கெட் அவுட், ஷால் யூ டு தி ஒர்க்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஸோ இதையே அவனை ப்ராப்பரா இன்சிஸ்ட் பண்ணிட்டு டெய்லி ஒர்க் அவுட்ல வந்து அவனோட இங்கிலீஷ் ஷோட்ல பின்னாடி பேக் சைடு இருக்கீங்க அதுல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா டெய்லியே நீ ஒரு 10 கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணு. எதுல இருந்து நீ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல இருந்து நீ வந்து என்ன செஞ்சுக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் என்னன்னா அவன் வந்து ஒரு 3-4 லெசன்ஸ் படிச்சிருப்பான், ஆனா அவனுக்கு எல்லாமே பிடிக்கும் நம்மளால சொல்ல முடியாது இல்லையா. அதனால என்ன டாபிக் உனக்கு பொய்ட்ரியா இருக்கட்டும், லெசனா இருக்கட்டும், இல்லை சப்ளிமெண்ட்ரியா இருக்கட்டும், ஏதாவது ஒரு டாபிக்ல நீ என்ன செய்யணும், அந்த உனக்கு பிடிச்சமான டாபிக்ல நீ வந்து என்ன செய்யலாம், உன்னோட இன்ட்ரெஸ்ட் ஏற மாதிரி கொஸ்டின் செலக்ட் பண்ணிட்டு வந்துடும். ஸோ அவன் வந்து என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் நீ ஏமாத்துறதுக்காக புக் பேக்ல இருக்கும் இல்லையா, அந்த கொஸ்டின் தான் எழுதி வந்துட்டான், கொண்டு வந்து எங்க கொண்டுட்டாங்க. அது எல்லாருமே இல்லை, ஒரு 2-3 பேர். அதுலயும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they need my help. அப்போ வந்து கேட்கும் போது I have given some ideas by using the Bloom. Sir, next slide, sir. Next slide. So இதுல வந்து Bloom's taxonomy action verbs நிறைய இருக்கு. இந்த action verbs வந்து நீங்க கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் will, shall நம்ம யூஸ் பண்ற மாதிரி இதுல வந்து lot questions, smart questions, hard questions நம்ம எல்லாருமே தெரிஞ்சதுதான். not only for students, நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். So the lower order thinking, middle order thinking, higher order thinking அதுக்கு ஏற்ற மாதிரியான work forms நமக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணானா ஃபர்ஸ்ட் அவனுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல அவன் செலக்ட் பண்ணது. செகண்ட் என்ன அப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னா இதுக்கு நான் எடுத்த மாதிரி வேர்ப்ஸை வந்து அவங்க கொடுத்ததுனால அதை எடுத்து என்ன செஞ்சான், யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சான். ஸோ அவனுக்கே இப்போ என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா எதெல்லாம் லோயர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸ், எதெல்லாம் ஈஸியா கேட்க முடியும், வாட்ஸ் த பிளேஸ் யூ ஹேவ் விசிட்டட், வாட் ஆர் த பிளேசஸ் வி ஹேவ் விசிட்டட் எஸ்டர்டே அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாம் சொல்லிடுவோம் இல்லையா. இப்போ அதையே வந்து என்ன செய்யலாம்,
how many places visited நாலும் சொல்லுவான். அதே எப்படி பண்ணலாம், describe the place you have visited yesterday and which is the interesting place you have seen yesterday எப்படி சொல்லி கேட்கறதுக்காக practice பண்ணுங்க. அடுத்தது hard questions என்ன பண்ணுங்க, for example ஒரு character பத்தி analyze பண்ணு and what would you do if you were the character. அப்ப அது think பண்ணி analyze பண்ற மாதிரி என்ன செஞ்சாங்க, questions கேட்க ஆரம்பிச்சாங்க. so the questioning skills வந்து ரொம்ப டெவலப் ஆனது யார்கிட்ட அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா moreover இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை விட தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையவே இன்க்ரீஸ் ஆச்சு. அது எனக்கு நிறையவே பார்க்க வந்துச்சு. பிகாஸ் சிக்ஸ் இயர்ஸா கெரியர் கைடன்ஸ் டீச்சரா இருக்கிறேன்னா அதுல நிறைய பேர் பிளேஸ் ஆனவங்கலாம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நல்ல நல்ல காலேஜஸ்ல பிளேஸ் ஆனாங்க. விஐடி எம்ஐடில பிளேஸ் ஆகலாம், பிளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ஐடி. ஸோ இந்த 3 காலேஜஸ்ல நல்ல நல்ல காலேஜஸ்ல பிளேஸ் ஆனாங்க. ஐஐடி வரைக்கும் ஒரு பொண்ணு போய் அந்த காம்படிஷன்ல செலக்ட் ஆகிட்டு வந்து நம்ம கிட்ட வந்து என்ன செஞ்சாங்க, எக்ஸ்போஸ் பண்ண எல்லாத்தையும். ஸோ இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான், நாட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் நான் தான் நல்லா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யறது இல்லை. ஸோ அதையும் இப்போ கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிட்டு வரேன். ஸோ திஸ் இஸ் மை ப்ராஜெக்ட் அண்ட் வாட் இஸ் த திங், என்னது வந்து நம்மளுக்கு அந்த ரிசல்ட்டாக கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளூம் ஸ்டெக்ஸ் ஒன்று அடுத்தது. எஸ் திஸ் ஒன் என்ன அப்படின்னா என்னோட இங்கிலீஷ் கிளப் ஆக்டிவிட்டியில ஒரு ஸ்டூடெண்ட் வந்து she was explaining what does mean by hot question, what does mean by lower, அந்த லோயரோட திங்கிங்னா என்னது, ஹையரோட திங்கிங்னா என்னது அப்படின்னு அவளே எக்ஸ்பிளைன் பண்றாங்க எதுல இங்கிலீஷ் கிளப் ஆக்டிவிட்டியில. அப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை பார்த்து கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகி நம்மளும் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியில பிகாஸ் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ we need the guidance of our teacher அப்படின்னு என்னை வந்து என்ன செஞ்சாங்க, அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார்.